கனமழை காரணமாக கடலூர் பேருந்து நிலைய சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், நீங்க இருக்க பகுதியில் மழை நிலவரம் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் என வானிலை மையம் எச்சரிக்கை விட்டிருக்கிறது. இதனிடையே கடலூர் மாவட்டத்தில் காலை முதலேயே விட்டு என்பது கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. கடலூர் கனமழையால் குளம் போல் தற்போது கடலூர் பேருந்து சாலை நிலை குளம் தேங்கி உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். மேலும் கடைகளில் உள்ளே மழைநீர் சென்றதால் வியாபாரிகளும் கவலை அடைந்துள்ளனர். காலை முதலே கடலூரில் விட்டு இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த கனமழையால் தற்போது சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்துக்கு உள்ளாகினர். கடலூர் பேருந்து நிலையம் செல்லும் லாரன்ஸ் சாலை முழுவதுமே தற்போது குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து உள்ளனர். பேருந்து நிலைய சாலையில் உள்ள ஏராளமான கடைகள் உள்ள நிலையிலும் மழைநீர் உள்ளே சென்றதால் வியாபாரிகள் தற்போது கவலை அடைந்து உள்ளனர். பேருந்து நிலைய வாசலில் உள்ள வடிகால் வாய்க்களை தூர்வாராதால் தான் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் கலந்து தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள சாலையிலும் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளது. கடலூர் புதுவை சாலையான மஞ்சக்குப்பத்திலும் தற்போது சாலை நீர் என்பது தேங்கி நிற்கின்றது. இந்த மழை சிறுக விட்டால்தான் இந்த மழை நீர் வடியும். காலையிலிருந்து விட்டு தற்போது மழை பெய்து கொண்டே இருப்பதால் இந்த சாலையில் தற்போது மழை நீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் ஒரு இயல்பு நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது இப்போ பள்ளிகள் விடும் நேரம் என்பதால் வாகன ஓட்டிகளும் இந்த மழை நீரால் தற்போது கடும் அவதி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.